students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses ஓட round 2 counseling-காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம டெய்லி இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட வேண்டியதா இருக்குது. சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மந்த்க்குள்ள கவுன்சிலிங் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் உங்க வீட்ல என்ன செய்யுங்க அப்படினா சொல்லிட்டு ஓகே மந்த் எண்ட்ல தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க அப்படினா பொறுமையா இருங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் இந்த வீக் நமக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்ம வந்து மண்டே இல்லனா டியூஸ்டே அதாவது நெக்ஸ்ட் வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்த உடனே நான் என்ன செய்வேன் அப்படினா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். சோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் மட்டும் இல்லாம ரவுண்ட் 3 நடக்குமா, அதுல கவர்மெண்ட் சீட் இருக்குமா இல்ல மாப் அப் கவுன்சிலிங்ல தான் கவர்மெண்ட் சீட் வருமா அப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஆக்சுவலா போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 2 முடிச்சிட்டு டைரக்ட்டா என்ன பண்ணாங்க அப்படினா மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கண்டிப்பா பாத்தீங்க அப்படினா கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு, பிரைவேட் சீட்ஸ் இருந்துச்சு, பிஎஸ்சி நர்சிங்க்கு கூட கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு. சோ மாப் அப் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேராத சீட்ஸ், செகண்ட் ரவுண்ட்ல சேராத சீட்ஸ், சோ இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லயும் சேராத எல்லா சீட்ஸையும் கலெக்ட் பண்ணி கடைசியா மொத்தமா நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங்கோட பேர் தான் வந்து மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங். இந்த மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லா வருஷமும் நடத்துவாங்க, இந்த வருஷமும் நமக்கு வந்து நடத்துவாங்க. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்குது. யார் யார் சேரல அப்படிங்கிற சீட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வரும். இனி செகண்ட் ரவுண்டை நடத்துவாங்க. அதுலேயும் சேராத சீட்டு இல்லைனா சேர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய சீட்டு இது எல்லாமே சேர்ந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பப்பில் வரும். ஸோ மாப்பப்பில் ஒரு லோவஸ்ட் கட் ஆஃபுக்கோ இல்லைனா வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃபுக்கோ இல்லைனா வந்து ஒரு ரீசனபிளான கட் ஆஃப்க்கோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லோவஸ்ட் கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஒரு ஆவரேஜான கட் ஆஃப்க்கோ இல்லைனா ஒரு ரீசனபிளான கட் ஆஃப் அதாவது 170 168 இந்த மாதிரி கட் ஆஃப்க்கு கூட மாப் அப் ரவுண்ட்ல லக் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிள்ளைங்க வந்து பொறுமையா அப்படி கடைசி வரைக்கும் மாப் அப் வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. இல்லைனா வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணா கூட பொறுமையா இந்த மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க சேனலை பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் லக்கில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடும். அப்போ ஏற்கனவே ஜாயின் பண்ண காலேஜில் பேசி டிஸ்கண்டினியூ பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160க்கு மேலே இருக்கணும். மாப் அப் கவுன்சிலிங்ல எனக்கு கவர்மெண்ட் சைட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி 120 130 150 எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. மாப் அப் ரவுண்ட்ல நிறைய கவர்மெண்ட் சீட்ஸும் வரும், பிரைவேட் சீட்ஸும் வரும். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கவர்மெண்ட் சீட்ஸ் வந்துச்சு. ஏன்னா ஜாயின் பண்ண பிறகு பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை பிடிக்கல, கவர்மெண்ட் காலேஜ் பிடிக்கல, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அந்த சீட் எல்லாமே மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த மாப் அப் ரவுண்டில் நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் வரதான் செய்யும். ஸோ பொறுமையாக காத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாப் அப் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி தான் ஃபார்மா டி கவுன்சிலிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட 2வது கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.